ஏப்ரல் 9 இனிமை நாயகன் விக்னேஷ் பிறந்த நாள். 92களில் சின்னத்தாயில் கிடைத்த அறிமுகம் சிறந்த நடிகனாய் அடையாளப்படுத்தியது இவரை. தொடர்ந்து பாரதி ராஜாவின் கிழக்குச் சீமையிலே என அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த பாலு மகேந்திராவின் ராமன் அப்துல்லா ஆகச் சிறந்த கலைஞனாய் உயர்த்தியது. இவரின் நடிப்பில் உருவான நான் ஏரிக்கரை பாடலை நம்மால் மறக்க முடியுமா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. எவர்கிரீன் மூவி வெளியான நாள். பெரும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் அபார இயக்கத்தில் காதல் நகைச்சுவை திரைப்படமாய் பெரும் கலைஞர்களின் நடிப்பில் உருவான கல்யாண பரிசு இதே நாளில் 1959 வெளியானது. ஒரு முக்கோண காதல் கதையின் திரைக்கதையை அன்றைய காலகட்டத்தில் கொண்டாடப்பட்ட திரைப்படமாய் அமைந்தது. 25 வாரங்களை கடந்து பெரும் வெற்றி பெற்று சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வென்றது. டொனால்ட் தங்கவேலு அவர்களின் நகைச்சுவை காட்சிகளை நம்மால் மறக்க முடியுமா? 4ஆம் ஆண்டில் இயக்குனரின் வெற்றி படைப்பு. பரியேறும் பெருமாள் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் ஆக்ஷன் திரைப்படமாய் இதே நாளில் 2021 மலர்ந்தது கர்ணன். கொடியான்குளம் உண்மை நிகழ்வை தழுவி தனுஷ் லாலின் மாறுபட்ட நடிப்பில் அனைவரையும் கவர்ந்து பெரிதும் பேசப்பட்டது. சந்தோஷ் நாராயணன் இசை கூடுதல் பலம் சேர்க்க வெற்றி படைப்பாய் 4ஆம் ஆண்டில் கர்ணன். இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி.